ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீக்கெண்டோட அவைலபிள் ஸ்டாக்ஸ் அப்டேட் வீடியோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ ஒன்ல ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ஸ்டாக்ஸும் சீல்டு கட் ஆக்டிவேட்ல பல்க் குவான்டிட்டி அதுவும் எல்லா மாடல்ஸ்லையும் இருக்கு. அதுவும் வந்து மோஸ்ட் டிமாண்டான ஐஃபோன் 17 கூட இன்னைக்கு நம்ம ஸ்டோர்ல நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 12 பீஸ் கிட்ட நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா, ப்ரீ ஒன் நம்ம ஆஸ் யூஸ்வல் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல என்னென்ன ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கோமோ அதுல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஸ்டாக்ஸ் புதுசா பார்ப்போம். அதை தவிர வேற புதுசா எந்த ஸ்டாக்ஸும் வரல. ஏன்னா வந்து ப்ரீ ஒன்டு ரொம்ப 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 ப்ரைஸ் ஹைல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 13 பாத்தீங்கன்னா 26,000 நமக்கே சொல்றாங்க, அதாவது 26,000 நமக்கே சொல்றாங்க. அப்ப நான் வாங்கி உங்களுக்கு எவ்வளவு விற்க முடியும்? அது மாதிரி போயிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்க நிலைமை. ஓகேங்களா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்ம லோ பட்ஜெட் ஐஃபோன் வந்து நம்ம கிட்ட ஒரு 2 பீஸ் இருக்கு. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல காட்டியிருப்பேன். அதே தான் இப்பயும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 7 32GB 128GB ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய்க்கு தரேன். அதாவது இது எந்த வித சர்வீஸும் பண்ணல, ஒரிஜினாலிட்டியா இருக்கு. அதனால தான் இந்த ஃபோனோட ப்ரைஸ் 5,000 ரூபா. ஏன்னா இன்னைக்கு டிஸ்பிளேவே இந்த ஃபோனுக்கு ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3,500. அதாவது ஆஃப்டர் மார்க்கெட்டை வித்துட்டு இருக்காங்க. ஷோரூம்ல ஸ்பேரே கிடைக்கல. பட் இதெல்லாம் வந்து இந்த கண்டிஷன்ல கிடைக்கலாம் ரொம்ப 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 டிமாண்டுன்னு சொல்லலாம். அதாவது எந்த சர்வீஸும் பண்ணல. இன்னைக்கு ஒரு பேசிக் ஃபோன் வாங்க போனீங்கன்னாலே ஆல்மோஸ்ட் வந்து 1,800 2,500 கிட்ட சொல்றாங்க. அதுவும் கீபேட் நான் சொல்றது உங்களுக்கு டச் ஃபோன் சொல்லல, கீபேடே 2,500 3,000 கூட விற்கிறாங்க. அது பேஸ்ட் ஆன் பிராண்டை பொறுத்து. நம்ம வந்து 5,000 ஐஃபோன் தரோம். அதுவும் 128GB வேரியன்ட் இருக்கு, 30GB வேரியன்ட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 50% பேட்டரி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 77% பேட்டரி இருக்கு. ஓகேங்களா, 5,000 தரேன். ஐஃபோன் 7 32GB அண்ட் 128GB அவைலபிளா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து 7 பிளஸ் இருக்கு. இந்த 7 பிளஸ் பார்த்தீங்கன்னா 128GB பேட்டரி மட்டும் மாற்றிருக்கு. பேட்டரி இருக்கு 100 இருக்கு. 6,500 வரும் 128GB. இதில் டியூவல் கேமரா வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் 8 பிளஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8,000 வரும், 64GB. இதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த சர்வீஸும் போல ஒரிஜினாலிட்டியாக இருக்கு. பேட்டரி இருக்கு 77%. இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் பார்த்தீங்கன்னா என்ன மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆக்சுவலி எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஐஃபோன் 12 மினி 1 2 நிறைய வீடியோ காட்டியிருப்பேன். ஒரு 3 மாடல் அவைலபிளா இருக்கு. இது 14,500 64GB பேட்டரி ஹெல்த் 75. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து 64GB பேட்டரி வந்து ஒரிஜினல் போட்டிருக்கேன். பேட்டரி ஹெல்த் 100. அன்னோன் பார்ட் கடை இது உங்களுக்கு யூஸ்டு பார்ட்டுன்னு காட்டும். இதோட ப்ரைஸ் வந்து 16,500 64GB. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் ஒரு ஹெவி டென்ட் இருக்கும், மிச்சபடி எந்த இஷ்யூவும் கிடையாது. இந்த பேட்டரிக்கு 6 மந்த் நம்ம ஷோரூம் வாரண்டி இருக்கு. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 128GB. இதுவும் பார்த்தீங்கன்னா பேட்டரி சர்வீஸ். இது போயிடும். இதோட ப்ரைஸும் 16,500 16,500 13 மினி 12 மினி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. அடுத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 12. இது பார்த்தீங்கன்னா 64GB 17,000 ரூபா வரும். பேட்டரி ஹெல்த் உங்களுக்கு 77% இருக்கு. நீட் கண்டிஷன் இருக்கு. பார்த்துக்கோங்க, பெயிண்ட் ஸ்கிராட்ச்லாம் எதுவும் கிடையாது. இது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 17,000 வரும். இதுலேயே நமக்கு 256 அவைலபிளாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256GB. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,000 வரும். இதோட பேட்டரி இருக்குமே உங்களுக்கு சர்வீஸ் தான் வரும். 77% ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 22,000 வரும். ஐஃபோன் 12 256GB. அடுத்தது பார்த்தீங்கன்னா SC3ல 15,000 ஒன்று வந்துருக்கு. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன். ஆக்சுவலி இது நம்மள்ட்ட ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, பேட்டரி மாற்றியாச்சு. தென் வந்து நம்ம கிட்ட எக்ஸ்சேஞ்ச் போட்டு வேற ஃபோன் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா, இதில் வந்து சைனா பேட்டரி மாற்றிருக்கு. ஓகேங்களா, அதாவது ஒரிஜினல் கிடையாது, இதில் சைனா தான் மாற்றிருக்கு. பேட்டரி ஹெல்த் 100 பட் அன்வெரிஃபைட்னு வரும். ஒரிஜினல் பேட்டரி கிடையாது. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 15,000 வரும். ஐஃபோன் SC3 128GB பாக்ஸோட அவைலபிளாக இருக்கு. அதுலேயே நம்ம கிட்ட 256GB அவைலபிளாக இருக்கு. ஐஃபோன் SC3ல 256GB. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. கண்டிஷன் நீட்டாக தான் இருக்கு. பட் இதில் வந்து பேட்டரி மட்டும் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கு. மற்றபடி வந்து ஃபோன் வந்து ஜெரினான 5G. இது ஆக்சுவலி நம்மகிட்ட இருந்து SC2 எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம SC3ல இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து 256 இருக்கு, 128 இருக்கு. 128 ப்ரைஸ் வந்து 15,000 வரும். பேட்டரி ஹெல்த் 100. 256 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,500 20,000 தெரியல. பட் ஆனால் வந்து கண்டிஷன் பார்த்துக்கோங்க தெளிவாக இருக்கு. ஒன்லி இதில் என்னன்னா பேட்டரி ஹெல்த் மட்டும் உங்களுக்கு 77 என்னமோ இருக்கும். ஆனால் இது ஒரு 5G டிவைஸு. இந்த மாடல்லாம் 256GB வரது கிடையாது. இதை நீங்கள் வாங்கி பேட்டரி மாற்றிக்கிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெறும் 1,500 பேட்டரி. சாரி, இது வந்து பேட்டரி ஹெல்த் சர்வீஸ் கிடையாதுங்க. தப்பாக சொல்லிட்டேன் நான் தான். அது இன்னொரு பீஸ் கூட.
இது வந்து பேட்டரி ஹெல்த் வந்து 86 இருக்கு. தப்பா சொல்லிட்டேன். பேட்டரி ஹெல்த் 86. ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து 19,500 20,000 சரியா தெரியல. உங்களுக்கு பார்த்துக்கோங்க. கண்டிஷன் நீட்டாக இருக்கு. SC3ல பேட்டரி ஹெல்த் சர்வீஸ்ன்னு தப்பா சொல்லிடுறேன். இன்னொரு பீஸும் வந்திருக்கு. இதுதான் ஐ திங்க் ஸோ சர்வீஸ். அது என்னன்னு செக் பண்ணல. செக் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து SC3 வந்து ஒரு 3 பீஸ் வந்துச்சு என்கிட்ட. அது குழம்பி போயிருக்கு. 3மே ரெட்டு தான். 3மே 256 தான். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக மாற்றி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதுதான் வந்து சர்வீஸ்ன்னு நினைக்கிறேன். இதில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருந்துச்சு. நான் அது ஒன்றும் அதனால இது எடுத்து தனியாக வச்சிட்டேன். அதனால தான் குழப்பமே. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி இது வந்து ஒரே நிமிஷம் என்ன ஃபால்ட் எடுத்து வச்சுக்கேன். கரெக்ட். இதுல வந்து ஒரு கீ ஒர்க் ஆகல. ஓகேங்களா. அதனால இது எடுத்து நான் தனியா ஓரமா வச்சிட்டேன். ஆனா 3மே வந்து 256 GB வேரியன்ட் தான். ஓகேங்களா. ஒன்று மட்டும் தான் பர்ஃபெக்டா இருக்கு. அதுதான் வந்து பேட்டரி ஹெல்த் வந்து கம்மியா இருந்துச்சு. ஓகேங்களா. அதாவது காமிச்சிரு அதையும் உங்களுக்கு. அதாவது 19,000 20 சொன்ன 78% இருக்குது. ஓகேங்களா. SC3 256 GB கண்டிஷன் பார்த்துக்கோங்க. இதுவும் சேம் அதே மாதிரி நீட் அண்ட் கிளீனா இருக்கு. பார்த்துக்கோங்க. பக்கா கண்டிஷனு. இதோட ப்ரைஸ் வந்து 19,000 20,000 சொல்லிட்டு நான் செக் பண்ணி சொல்றேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நான் வந்து கரெக்டான ரேட் எக்ஸாக்டான ரேட் எவ்வளோன்னு நான் அதையும் பார்த்துட்டு சொல்லிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன்ல ஃபோன் பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து XS மேக்ஸ். XS மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 512 GB வேரியன்ட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 18,000 வரும். பேட்டரி மட்டும் சைனா தான் போட்டிருக்கேன். ஒரிஜினல் போடல. பேட்டரி மட்டும் மாற்றிருக்கேன். இதோட அப்டேட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. கரண்ட் அப்டேட்டோட சாரி iOS 20.something 20யோட நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா வந்து இப்போ நம்ம பட்ஜெட்ல வேற என்ன இருக்கு. அதுக்கப்புறம் வந்து iPhone 13 பார்த்துடலாம். 13ல நம்ம கிட்ட வந்து இப்போ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில ஒரு ஃபோன் தான் இருக்கு. ஓகேங்களா. இது வந்து ஒரிஜினல் ஹவுசிங் வாங்கிட்டேன். ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஒருத்தவங்க ரீப்ளேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரிஜினல் ஹவுசிங் எல்லா மாடலும் கிடைக்கும். அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஒரிஜினல் செட் ரிமூவ்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரிஜினலில் மட்டும்தான் இந்த ஸ்கேனரு இந்த உள்ள நம்பர்லாம் வரும். இப்போ வந்து இந்த ஃபோனுக்கு ஆக்சுவலி இந்த கண்டிஷனில் இருக்க இந்த ஃபோனை நம்ம வந்து இப்போ புதுசாக ஆக்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம இது வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்பேர் இதில் ரீப்ளேஸ் பண்ண அப்புறம் இது ரேட்டு வந்து மாறிடும். ஒருத்தர் மாற்றி கேட்டிருந்தாரு. இன்கேஸ் அவர் மாற்றி வாங்காட்டியும் நமக்கு இது சேல் ஆயிடும். ஏன்னா வந்து நம்ம இப்போ இது போட்டால் புதுசாயிரும். நம்ம பேட்டரி எல்லாமே போட்டுருவோம். டிஸ்பிளே மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைனா போட்டிருக்கோம். வந்து இதை மாற்றிட்ட அப்புறம் ஃபோனே வந்து பிராண்ட் நியூ ஆகிடும். எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. இந்த ஃபோனை வந்து நம்ம புதுசாக மாற்றிடுவோம். வாங்கி வச்சுருக்கோம். ஒன்றும் மாற்றலை. டைம் இல்லைன்றது நாளைக்கு நாளை வச்சு கூட மாற்றிடுவேன். அதுக்கப்புறம் வீடியோ போட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து iPhone 13 லோ பட்ஜெட்ல லாஸ்டா கேட்டிருந்தது. ஸ்டார்டிங்கே இப்போ வந்து 26,000 ரூபாயில பேட்டரி மாத்தினது. உங்களுக்கு ஒரிஜினல் தான் மாத்திருக்கேன். ஓகேங்களா. ஒரிஜினல் மாத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வித எரர் மெசேஜும் காட்டாது. வெரிஃபைடுன்னு தான் காட்டும். 100% பார்த்தீங்கன்னா 100% எரர் மெசேஜ் எதுவுமே காட்டாது. இதுக்கு வந்து உங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து 6 month வாரண்டி கொடுத்துடலாம். ஓகேங்களா. 6 month வாரண்டி. இதை பார்த்தீங்கன்னா யூஸ்டுன்னு காட்டும். ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் வந்து 26,000 வரும். 26,000 வரும். iPhone 13 128 GB. இன்னொரு 13 இருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி ரீப்ளேஸ் தான். பட் ஆனால் வந்து உங்களுக்கு பக்கா கண்டிஷனில் இருக்கும். பார்த்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் 28,000 வரும். இது பாக்ஸ் ஃபுல் கிட்டோட அவைலபிளாக இருக்கு. 128 GB தான். இதுக்கும் ஒரிஜினல் பேட்டரி மாற்றிடுச்சு. ஒன்னொன்று புதுசாக வந்திருக்கு. இந்த 13 பார்த்தீங்கன்னா வந்து கண்டிஷன் பார்த்துக்கோங்க பிராண்ட் நியூவாக இருக்கு. ஓகேங்களா. பட் ஆனால் இதில் பேட்டரி ஹெல்த் மட்டும் உங்களுக்கு சர்வீஸ் மீன்ஸ் ரொம்ப கம்மிலாம் கிடையாது. 78%. ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 24,000 வரும். 24,000 ரூபாய்க்கு தரேன். இன்கேஸ் உங்களுக்கு பேட்டரி வேணா மாற்றி கொடுத்துட்றேன். ஆனால் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 26,000 தான் வரும். ஓகேங்களா. பேட்டரி மாற்றி தர மாதிரினா உங்களுக்கு 26,000 ரூபா வரும். இன்னைக்கு நீங்க iPhone 13 வெளியில போய் பேட்டரி மாத்தினா கம்பல்சரி ஒரு 3,000 ரூபாய்க்கு 3,800 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. ஓகேங்களா.
நான் வந்து நம்மகிட்டே சர்வீஸ் நம்மகிட்டே வாங்குற ஃபோனுக்கு நான் வந்து உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் இன்கேஸ் இது வந்து வித்தவுட் பேட்டரினா உங்களுக்கு 24,000 பண்ணி தரேன். பேட்டரி மாத்துறதோடு மாத்தி உங்களுக்கு தரணும்னா கூட 26,000, 26,000. சரி, பேட்டரி அது வந்து 78 இருக்கிறதுனால நான் மாத்தாம வச்சிருக்கேன். நிறைய பேர் எனக்கு அது பிரச்சனை கிடையாது ப்ரோன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால நான் மாத்தல. இதே வந்து ஒரு 70 பிலோ இருந்தா கண்டிப்பா நான் மாத்திடுவேன். இப்போ அப்படி மாத்தினதுதான் இந்த 2-3 பீஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 24,000 வித்தவுட் பேட்டரி சேஞ்சிங். ஒன்லி டிவைஸ் தான் இருக்கு. உங்களுக்கு கேபிள் வேணா நான் பண்ணி கொடுத்துருவேன். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து 13லயே வந்து இன்னொரு ஃபோனு, அது ப்ரீவியஸ் வீடியோல காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒயிட் பாக்ஸ் ஃபுல் கிட்டு பிராண்ட் நியூவா இருக்கு. இது வந்து வேற ஒரு ஐஃபோன், அதாவது 13 ஐஃபோன் வந்து பேட்டரி கழட்டி போட்டிருக்காங்க. பேட்டரி எடுத்து 90 26,000 வரும். சேம் அதே தான், பட் இது ஃபுல் பாக்ஸ் கிட்டு ஒயிட் கலரு. ஓகேங்களா? ஒன்னொன்று பார்த்தீங்கன்னா 25,500 இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல். இது வரைக்கும் ஃபோனை பிரிக்க கூட இல்லை, ஒரு சின்ன சர்வீஸ் கூட போல. பேட்டரி ஹெல்த் மட்டும் 81 இருக்கு. பாக்ஸ் ஃபுல் கிட் இருக்கு. ப்ரைஸ் வந்து 25,500 வரும். எந்த சர்வீஸும் பண்ணல. அதையும் ப்ளூவும் அதே மாதிரி தான், எந்த சர்வீஸுமே பண்ணல, ஒரிஜினாலிட்டியா இருக்கு. ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து இதோட ப்ரைஸ் 25,500 வரும். இதோட ப்ரைஸ் 24,000 வரும். இதுல எதுவுமே ஒன்றும் சர்வீஸ் பண்ணல, பிரிக்கல. சேம் ரெண்டும் ஒரே கண்டிஷன் தான். இதோட ப்ரைஸ் 25,500 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 13ல வாரண்டி ஸ்டாக் காமிச்சிருவேன். வாரண்டி ஸ்டாக் நம்ம கிட்ட ஒரு 2 அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? ஒன்று வந்து ப்ளூவு, ஒன்று வந்து பிளாக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாக் மட்டும் 37,500, இந்த ப்ளூ 38,000. இது பேட்டரி ஹெல்த், இதுவும் பேட்டரி ஹெல்த்ன்றது. ஓகேங்களா? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஆகஸ்டோ நவம்பர் வரைக்கும் ரெண்டுத்துக்கும் வாரண்டி இருக்கு. இது கன்ஃபார்ம் நவம்பர் வரைக்கும் இருக்கு. அதாவது 2026 இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இதுக்கு வாரண்டி இருக்கு. இதுக்கும் வாரண்டி இருக்கு. பட் இது வந்து ஆகஸ்ட் இந்த மாசத்துக்கு வாரண்டியா, உங்களுக்கு இது நவம்பரா டிசம்பரா தெரியல வாரண்டி. பட் ஆனால் ரெண்டுமே பிராண்ட் நியூவா இருக்கு. ரெண்டுமே பேட்டரி ஹெல்த் 100 யூஸ்டு, அதாவது லைட் யூஸ்டு. பட் ஆனால் டெமோலாம் கிடையாது. அஃபிஷியல் ஆப்பிளோட ஒரிஜினல் ப்ராடக்ட். உங்களுக்கு வாரண்டி வித் ஆப்பிள் வாரண்டி, ஒரிஜினல் வாரண்டியோட அவைலபிளாக இருக்கு. 38,000 வரும். ரெண்டுமே ஒன்று 37,500 பிளாக் கலரு, ப்ளூ 38,000. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 மினி. 13 மினியில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 3 ஃபோன் அவைலபிளாக இருக்கு. ஓகேங்களா? இந்த பேஸ் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து 24,500 வந்து இது டென்ட் இருக்கும். ஃபோனில் பேட்டரி பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் மிச்சம் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ப்ரைஸ் 24,000 வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே மாதிரி இருக்கு, ஒரிஜினல் பேட்டரி மாதிரி, ரெட் கலரு. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து 25,500 வரும். இது பார்த்தீங்கன்னா எந்த வித சர்வீஸும் பண்ணல. பேட்டரி வந்து 89 இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ப்ரைஸ் 27,500 வரும். எல்லாமே 13 மில்லி, எல்லாமே 128 GB தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 14 சீரீஸ்ல நம்மகிட்ட வந்து மார்க்கெட்லேயே இந்த கண்டிஷன்ல நீங்க எங்கேயுமே வந்து ஒரு யூஸ்டு போனை காட்ட முடியாது. அதுவும் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இது யூஸ் பண்ணாரான்ற ஒரு டவுட் எனக்கே இருக்கு. ஏன்னா நானுமே 14 Pro Max தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சேம் அதே ரிலீஸ் ஆன லான்ச் ஆனப்பதான் நானும் வாங்கினேன். இங்க ஒரு கஸ்டமரா நினைக்கிறேன், கஸ்டமர் தான் யூஸ் பண்ண போன் ஷோரூம்ல எக்ஸ்சேஞ்ச் பார்த்துக்கோங்க. 2023 ப்ரொடக்ஷன் iPhone 14 Pro Max. நானுமே வந்து iPhone 14 Pro Max தான் 2023 தான் வாங்கினேன். 1 TB 1,80,000 வாங்கினேன் அப்போ. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா 256 GB. ஓகேங்களா? நானே வந்து எப்படி சொல்றது, நானே பார்த்து ஷாக் ஆயிட்டேன். ஆக்சுவலி இந்த போனை அவர் யூஸ் பண்ணாரானே தெரியல. ஏன்னா வந்து யூஸ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பட்டர் கலர் வந்து ரெயின்போவா மாறிடும். ஓகேங்களா? இந்த போன்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட என்னால பார்க்க முடியல. வெறும் அந்த பவுச் போட்ட அடையாளம் வெறும் இங்க மட்டும் சின்னதா தெரியுது. பட் ஆனா அது கூட நாட் விசிபிள். பார்த்தாதான் தெரியுது. பாத்துக்கோங்க போன் கண்டிஷனு. அதாவது இந்த போனோட பேட்டரி எதுவுமே பார்த்து ஷாக் ஆயிட்டேன். 87%. அதாவது என் போன்ல 74% தான் இருக்கு. நான் என்னோட 14 Pro Maxல 74% வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா எந்த வித பூஸ்ட் கிடையாது, எந்த வித சர்வீஸ் ஹிஸ்டரியுமே கிடையாது. போன்ல பேட்டரி ஹெல்த் 87% இருக்கு. ஓகேங்களா? கண்டிஷன் பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன். தரமான போன். ஓகேங்களா? ஆக்சுவலி இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது ரேட் ஹை தான். ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த கண்டிஷன்லாம் வந்து ஃபோன் கிடைக்காது. நிறைய பேர் வந்து 14 Pro Max யூஸ் பண்ணணும்னு ஒரு ட்ரீம்ல இருக்கான். தாராளமாக இந்த ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப 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 லைட் யூஸ்ட் இந்த ஃபோனு. ஓகேங்களா? ஏன்னா நானே வந்து ஒரு ஃபோனுக்கு இவ்வளோ சொல்றேன்னா அப்போ அந்த ஃபோன் அந்த மாதிரி ஸ்டப்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபோன் பக்கம் பக்காவா இருக்கு. ஜென்யூன் 100% ஜென்யூன் கண்டிஷனு. ஃபோனில் சின்னதாக ஒரு இஷ்யூ கூட சொல்ல முடியல. பேட்டரி ஹெல்த் பார்த்துக்கோங்க 87.
இதோட பிரைஸ் வந்து 59,000 ரூபாய், 59,000. இன்னைக்கு வந்து ரீஃபர்பிஷ்ட் போன் வச்சுட்டு 65,000 ரூபாய் 70,000 ரூபான்னு வித்துட்டு இருக்காங்க. இது ஆனா நீங்க ஒர்த் ஃபார் மணி, ஓகேங்களா? 59,000 ரூபாய் கொடுத்து நீங்க தாராளமா வாங்கலாம். நானே ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த இதுலயே 14 ப்ரோ மேக்ஸ்லயே வந்து இன்னொரு போனுமே அவைலபிளா இருக்கு. இதுவே சேம் கண்டிஷன், பட் இதுல கூட சின்ன சின்ன பவுச் டாட்லாம் இருக்கு. இதுல கூட பேட்டரி வந்து சர்வீஸ் 79% இருக்கு. இதோட பிரைஸ் 55,000, 55,000. பட் ஆனா இந்த போன் சம்திங் டிஃப்ரெண்ட் தான். உங்களுக்கு வந்து வாங்கி யூஸ் பண்றதுக்கு தரமா இருக்கும். ஏன்னா இந்த ஒரு பில்டு குவாலிட்டி இப்போ வர 16 ப்ரோ மேக்ஸ்ல இல்லை 17 ப்ரோ மேக்ஸ்லேயும் கிடையாது. அதனாலதான் நான் 17 ப்ரோ மேக்ஸ்லேயும் திரும்பி 14 ப்ரோ மேக்ஸே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து அது ஒரு ரீசன் இருக்கு அந்த போன்ல. ஏன்னா இந்த போனோட கம்ஃபர்ட்னஸ் எனக்கு ஓப்பனா சொன்ன 17 ப்ரோ மேக்ஸ் கூட எனக்கு இது கம்பேர் பண்ணா குப்பம் மாதிரி தெரியுது. அதோட ஃபியூச்சர்ஸ் இன்னதான் ஹையா இருந்தாலும் இதோட குவாலிட்டி பக்கத்துல நிக்கவே நிக்காது. அதையும் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போ வந்து நம்ம கிட்ட 14 ப்ரோ மேக்ஸ் வந்து 2 இருக்கு. பாக்ஸ் பீஸ் பாத்தீங்கன்னா 87% பேட்டரி ஹெல்த். பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 59,000 வரும். வித்தவுட் பாக்ஸ் எதுவுமே 256. பேட்டரி ஹெல்த் வந்து 79 தான். தாராளமா யூஸ் பண்ணலாம். சார்ஜ் நிற்கும் நல்லாவே. பிரைஸ் வந்து 55,000 வரும். எந்த சர்வீஸுமே பண்ணல. ரெண்டுமே வந்து பக்கா போன், ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 15 சீரீஸ்ல நம்ம கிட்ட ஒரு 2 போன் இருக்கு, ஓகேங்களா? 15ல 128 அவைலபிளா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஜனவரி கம்மிங் 2027 ஜனவரி வரைக்கும் வாரண்டி இருக்கு. 46,500 வரும். ஃபுல் பாக்ஸ் கிட்ட கண்டிஷன் பார்த்துக்கோங்க, தெளிவா இருக்கு. டென்ட் ஸ்கிராட்ச்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா 15 பிளஸ். இந்த 15 பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி ரீப்ளேஸ்டு தான். சின்ன சின்ன பவுச் மார்க்லாம் இருக்கும். பட் ஆனால் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 100, சைக்கிள் 37 தான். உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 44,000 வரும். கேம் விளையாடுறது தாராளமாக சார்ஜ் நிற்கும். ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க ஐஃபோன்ல சார்ஜே நிற்காதுன்னு. இந்த மாதிரி ஃபோன் 16 ப்ளஸ் 15 ப்ளஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு ட்ராபேக் சொல்லவே பண்ணி சார்ஜ் சூப்பராக நிற்கும். அதுதான் மேக்ஸ் சீரியஸ்ல நல்லா நிற்கும். ஓகேங்களா? 15 காமிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 15ல ஒரு 5 days ஃபோன் வந்திருக்கு, ஓகேங்களா? அதாவது 15ல ஒரு 5 days ஃபோன் வெறும் 5 வாட்டி தான், 5 சைக்கிள் கொண்டு தான்.